ஹாய், அன்றைக்கி நாங்கள் மாநகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock மாதிரி தான் போயிருந்தோம். போகும்போதே ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் இது என்ன மீனுன்னு தெரில, இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock 5:30 மாதிரி போங்க. அப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ரேண்டமாக அங்கே எல்லா மீனும் பார்த்துட்டு இருந்தோம், என்ன மீன் வாங்கலான்னு. நண்டெல்லாம் வச்சுருந்தாங்க, நண்டு, நத்தின் மீன், சால மீன் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து திருங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து சீசன் டைம் தான் இருக்குமான்னு தெரில, பட் நாங்கள் போகும்போது அது இருந்துச்சு. அப்புறம் பால் சுறா வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே ரேண்டமாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என்ன வாங்க. அப்புறமா பாறை மீன் இந்த மாதிரி நிறையவே இருந்து. ஃபஸ்ட் டைமாக நான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்லேயே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இது தான் லாஸ்ட்டு. ஏன்னா வீடியோலாம் பார்த்துருக்கேன், அதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். இது ஒரு மீன் எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 1000 ரூபான்னு சொன்னாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கி ட்ரை பண்ணலான்னு விட்டுட்டோம். அப்புறமா நிறைய இது வச்சுருந்தாங்க, ப்ரான்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரான்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக டைப் வச்சுருந்தாங்க. ப்ரான்லேயே நிறையவே இருந்துச்சு, ஒயிட் கலரில், பிங்க் கலரில். நான் ஒன்று பிங்க் கலரில் இருக்குல்ல, இது வந்து 1 கிலோவே வந்து 500ன்னு சொன்னாங்க. நல்லா இருந்த பார்க்குறதுக்கு. அப்புறமா சூரை மீன் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சூரை மீனில் கொஞ்சம் பெருசாக நிறையவே இல்லை, குட்டியாக தான் இருந்துச்சு. சரி, சூரை மீன் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஐல மீன் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த 200 ரூபாவுக்கு எல்லாமே மிக்சிங்கில் நாங்கள் வந்து வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இதை பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது நேம் கூட என்னவோ சொன்னாங்க, தெரிஞ்சுன்னா எதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஐல மீன் பார்த்துட்டு இருந்தோம் வாங்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம மீன் வாங்கிட்டு கட் பண்ணும்போது கொண்டு போவோம்ல, கட் பண்ணும்போது அவங்களே சொல்லிடுவாங்க மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது 3 டைம் இதே மாதிரி தான் நாங்கள் வாங்கி போய் அப்புறம் திரும்ப கொடுத்து வாங்கிட்டு போய் திரும்ப கொடுத்து அப்படி அதே போயிட்டுருந்தோம். அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மீன் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறாங்களா, இதை மாதிரி பார்த்து வாங்குங்க, சரியா? அப்புறமா வாங்கிட்டு சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் வேறு ஒன்று உங்களுக்கு காமிச்சு தரேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. நான் இங்கே தாங்க எல்லாமே ஃபஸ்ட் டைமாக அந்த மீன்லாம் புதுசாக பார்க்குறேன். அப்புறமா கட் பண்ண வழியே கொண்டு போனோம். கட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் போய் மீன் வாங்கிட்டு நீங்கள் போய் கட் பண்ணி வாங்கிட்டு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வெளியே நிறைய கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, இந்த வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து பூண்டு, மிளகு, இந்த மாதிரி அருவா நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நிறைய கடை இருக்கானா. நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு நீங்கள் வெளியே என்ட்ரன்ஸில் வந்து வெளியே போவோம்ல, வெளியே போகும்போதே நீங்கள் சும்மா நடந்து போனாலே நாங்கள் நிறையவே கடை இருந்துச்சு. அப்புறமா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா, பை பாய்.